கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். அதுவும் பாத்தீங்கன்னா இந்த சந்திப்பு ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. ஏன்னு சொன்னா நாங்க ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் நாங்க இருந்துகிட்டு இருக்கிறோம். எங்களுடைய புதுவை மாநிலத்தினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய என்ஆர் ஐயா அவர் தொடர்ந்து 2021 இருந்து தொடர்ந்து இந்த கூட்டணியில தான் நாங்க போட்டிட்டு இருக்கின்றோம். அதனால மரியாதை நிமித்தமா எங்களுடைய தலைவரை தேசிய தலைவர்கள் இன்றைக்கு சந்தித்திருக்கின்றார்கள். அது உங்களுக்கு நல்லா தெரியும். தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நேரத்தில் தேர்தல் பணி செய்யற கட்சி இல்ல பாரதிய ஜனதா கட்சி. எப்பொழுதும் மக்களை பற்றி சிந்திக்கின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதனால இன்றைக்கு அவர் பொறுப்பாளராக பொறுப்பேற்ற பிறகு உடனடியாக புதுவை மாநிலத்திற்கு வருகிறது. ஏனென்றால் இங்கு ஒரு தேசிய ஜனநாயக கட்சியுடைய கூட்டணி ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த கூட்டணி ஆட்சி நடக்கின்ற இந்த மாநிலத்தில் எங்களுடைய தலைவர் அவர்கள் நேரடியாக வந்திருந்து நேற்றைக்கு கட்சியினுடைய செயல்பாடுகள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காரியகர்த்தாஸ் என்று சொல்லக்கூடிய கட்சியுடைய தொண்டர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி, அதே மாதிரி முக்கியஸ்தர்களுடைய சந்திப்பு நிகழ்ச்சி, இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டார்கள். இன்றைக்கு காலையிலே கூட மணவெளி தொகுதியினுடைய நிர்வாகிகளுடைய கூட்டம் இன்றைக்கு கட்சி தலைமையில் நடைபெற்றது. அதன் பிறகு காலாப்பட்டில் இருக்கின்ற தொகுதியிலே பூத் கமிட்டி மீட்டிங் நடக்க இருக்கின்றது. இப்படி கட்சியினுடைய அனைத்து விதமான எல்லா நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு கட்சியினுடைய செயல்பாடுகளை கேட்டறிந்திருக்கின்றார்கள். மேலும் 2026 வெகு விரைவாக நாம் தேர்தலை சந்திக்க இருக்கின்ற காரணத்தினால் உடனடியாக இங்கே வருகை தந்து கட்சி எதிர்காலத்தில் செயல்பட வேண்டிய திட்டங்கள் ஏற்கனவே எந்தெந்த அளவிலே செயல்பட்டிருக்கின்றது என்பதை போன்ற கேட்டு அறிந்திருக்கின்றார்கள். அதற்கு ஏற்றவாறு கட்சியினுடைய தலைமைக்கும் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கும் உரிய வழிகாட்டுதலை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அவருடைய வழிகாட்டுதலோடு எங்களுடைய கட்சி மேலும் பல்வேறு நிகழ்வுகளை நடத்துவதோடு மட்டுமல்லாமல் தேர்தலை எதிர்கொள்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராகி கொண்டிருக்கின்றது. கூட்டணியில தானே இருக்கிறோம். எப்ப கூட்டணி முறிஞ்சது? இல்ல எப்ப கூட்டணி முறிஞ்சது முதல்ல சொல்லுங்க. இல்ல எப்ப கூட்டணி முறிஞ்சதா சொல்லுங்க. சரி, முதலமைச்சர் எப்பயாவது நாங்க கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காரா? இல்ல எப்ப இல்ல முதலமைச்சர் எப்பயாவது கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காரா? இதுல தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்குது. அந்த ஆட்சி தான் அங்க நடந்துகிட்டு இருக்குது. என்னைக்கு முதலமைச்சர் இல்லைன்னு சொல்லியிருக்காரு? என்னைக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காரு? இருக்கும்போது ஆமான்னு சொல்ல தேவையில்ல, இல்லைன்னு சொல்ல தேவையில்ல. ஏன் சொல்லணும்? இல்ல நீங்க கூட்டணி, அதாவது ஒரு விஷயம், கூட்டணி இல்லைன்னு சொன்னாதான் கூட்டணியில தொடரணும்னு சொல்லணும். கூட்டணியில தான் இருந்துகிட்டு இருக்கிறோம். கூட்டணி அரசாங்கம் தான் நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு தனியா அரசாங்கம் தான் நடக்குதாங்க? இல்ல பிரதர், இன்னைக்கு தனி அரசாங்கம் தான் நடக்குதா? இல்ல கூட்டணி அரசாங்கம் தான் நடக்குது. கூட்டணி அரசாங்கம் தான் இருக்குது. அப்புறம் அதை பத்தி சந்தேகம், அதை பத்தி கேள்விக்கே வேலை இல்லையே. அந்த கேள்விக்கே வேலை இல்ல. அதாவது மாநில வளர்ச்சி சம்பந்தமா பாத்தீங்கன்னா தொடர்ந்து மாநிலத்திற்கு பல்வேறு விதமான ஒத்துழைப்பை மத்திய அரசாங்கம் வழங்கி கொண்டிருக்கின்றது. நேற்றுக்கு கூட மீட்டிங்ல முதலமைச்சர் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கு பாரத பிரதமர் அவர்கள் புதுவை மாநிலத்திற்கு அனைத்து விதமான உதவிகளும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். மேலும் மாநிலத்திற்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வர முடியும், ஏற்கனவே தேர்தல் நேரத்தில் அறிவித்த திட்டங்களை எவற்றையெல்லாம் நாம் மேலும் செயல்படுத்த வேண்டிய பாக்கி இருக்கின்றது என்பதை போன்ற ஆலோசனைகளை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். வெகு விரைவாக மக்களுக்கு தேர்தல் நேரத்தில் எந்த வாக்குறுதிகளை கொடுத்தோமோ அத்தனை வாக்குறுதிகளும் கிட்டத்தட்ட 95% மேற்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. வெகு விரைவாக அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும். முதலமைச்சரோட பிரதான கோரிக்கையே மாநில அந்தஸ்து தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஆட்சி முடியறதுக்குள்ள மாநில அந்தஸ்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு.
முதலமைச்சர் பிரதானமா அவரோட தேர்தல் அறிக்கையில மாநில அந்தஸ்து பெறுவோம் சொல்லியிருக்காரு. மாநில அந்தஸ்து இல்லனால நிர்வாக சிக்கல் அது வந்து நிர்வாக ரீதியா மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து முடிவெடுக்கும். இல்ல அது மாதிரி பேச்சுவார்த்தை இல்ல. நேற்றைய தினம் கட்சி உரிய நேரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கும். நேற்றைய தினம் கட்சி எடுக்கும். கட்சியுடைய எங்களுடைய மேல்மட்ட தலைவர்கள் முடிவெடுப்பார். நேற்றைய தினம் கொடுக்கப்படுமா இல்ல இப்படியே நீடிக்குமா சார்? தேர்தல் வரும்போது இலாக்கா கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? புரியல. தேர்தல் வரும் வரை அவர் இப்படியே வந்து இலாக்கா அமைச்சராக தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார்? அது ரெண்டு தலைமையும் சேர்ந்து முடிவெடுப்பாங்க. ரெண்டு தலைமையும் சேர்ந்து முடிவெடுப்பாங்க. நேற்றைய தினம் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டியா வரும்போது ரொம்ப பாதுகாப்பு குறைபாடு இருந்து சாலையில் நடந்து செல்ற நிலை இருந்துச்சு. இதை எப்படி பாக்குறீங்க? புதுச்சேரியில போக்குவரத்து நெரிசல் நாளுக்கு நாள் அதிகரிச்சிருக்கு. ஒரு மத்திய அமைச்சருக்கே இந்த நிலைமை ஏற்பட்டது. இல்ல மத்திய அமைச்சருக்கு அந்த நிலைமை இல்ல. அதாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து இப்போ வரவேற்புக்காக இருந்தது. அவரு தான் எல்லாரையும் நீங்க வந்து மேல போங்க, நீங்க வந்து வண்டியில போங்க, நான் பின்னால வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தான் இறங்கி நடந்து வந்தார தவிர பாதுகாப்பு இல்ல. அவர் எதுக்கு திட்டினார்னா, பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் செய்யாதீங்கன்னு தான் திட்டினாரே தவிர அவருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு திட்டல. பொதுமக்களுக்கு இடையூறு செய்யாதீங்க அப்படின்னு தான் திட்டினாரே தவிர, நீங்க பொதுமக்கள் இடையூறு செய்யறவங்களோ முதல்ல நீங்க கிளியர் பண்ணுங்க, ஏன் அதை கிளியர் பண்ணல தான் திட்டினாரே தவிர அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் திட்டல. பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்களும் தொண்டர்களும் மக்களோடு மக்களாக இருக்கின்றவர்கள். அதனால அதை பாதுகாப்பு பத்தி கவலைப்பட மாட்டாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக இடம் பெற்றிருக்கா? அதிமுக எத்தனை சீட் இந்த வாட்டி கொடுக்குறீங்க? இதெல்லாம் வந்து எங்களுடைய அகில இந்திய தலைமை முடிவெடுக்கும். அதாவது வந்து இப்ப கூட்டணியில எந்தெந்த கட்சி இருக்குது, எத்தனை சீட்டு, இதெல்லாம் எங்களுடைய அகில இந்திய தலைமையாக முடிவெடுக்கும். வெளியில பேசுறதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது சார். உங்களுடைய அனுமானத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி நடக்குது. ஆனா அதிமுக எம்எல்ஏஸே கிடையாது. புதுச்சேரியை பொறுத்தவரை அதிமுக கூட்டணியில இருக்கா இல்லையா சார்? அது எங்களுடைய மேல்மட்ட தலைவர்கள் கூடி முடிவெடுத்து அறிவிப்பார்கள். தேர்தல் நேரத்தில் யார் கூட கூட்டணி, எத்தனை சீட்டு, இதெல்லாம் எங்களுடைய தலைமை, எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய புதுவை மாநில தலைவர் மரியாதைக்குரிய என்ஆர் ஐயாவோடு கலந்து உரிய நேரத்தில் உரிய முடிவை அறிவிப்பார்கள். நிச்சயமா வாய்ப்பு இருக்குது. அவங்க கிட்டத்தட்ட பிப்ரவரி அல்லது ஜனவரி பிப்ரவரி அளவுக்கு பிரதமரும் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சரும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. நன்றி.